ஊர் கூடி தேர் இழுத்தாதான் அந்த தேரானது அந்த இடத்த விட்டு நகரும். அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க சூட்சமம் என்னன்னு கேட்டால், குடும்பத்தில் முதல்ல ஒற்றுமையாக இருக்கணும். அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருந்ததுன்னா நாடு ஒற்றுமையாக இருக்கும், கிராமங்கள் ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்கிறதுக்கான கருத்து தான் இது. இது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற தேர் தான் இது. எவ்வளவு ஜனங்கள் எப்படி அந்த தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறாங்க. ஆண்டாள் திருவாடி பூரம் சொல்லுவோம் பாருங்க, அப்போது நடைபெற்ற செயல் தான் இது. ரிஹர்சல் பார்க்குற மாதிரின்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் அந்த பிடிச்சி இழுக்கிறாங்க, எப்படி இழுக்கிறாங்க, அதில் காவலாளிகள்லாம் எப்படி துணை நிற்கிறாங்க, எப்படி ஜனங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்றதையும், யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இருக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த தேரை அவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. அது குடும்பத்தினுடைய ஒற்றுமை, கிராமத்தினுடைய ஒற்றுமை, நாட்டினுடைய ஒற்றுமை, இது எல்லாத்தையும் செய்வதற்காக தான் இந்த தேர். இந்த தேருக்காக திருமங்கை ஆழ்வாரை அழகாக ஒரு பாடலே பாடியிருக்காங்க. அந்த தேர் எப்படி இருக்கணும், அதனுடைய கருத்து என்ன, எப்படியெல்லாம் இருந்தால் அதனுடைய அழகு தெரியும் என்பது பற்றி திருவள்ளுவருடைய பாடல்லையும் இந்த செய்திகள் வருது. ஆக இந்த தேர் என்பது சாதாரணமாக தேர் பிடிச்சி இழுக்கிறாங்க, எல்லாம் வாங்க கோவிலுக்கு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எப்படி மக்களெல்லாம் கூடியிருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் தான் இந்த அழகு, ஒற்றுமை தான் தேர் இழுப்பது. இந்த காட்சியை பாருங்கள், உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படும். வணக்கம்.